சாந்தா மேம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். ஓகே. தோள்பட்டை தூக்க முடியாமல் வலிக்குது. சரி, அதுக்கு எதுவும் பயிற்சி இருந்தால் சொல்லுங்கள். சரி, அதுக்கு பயிற்சி இருக்கு. அந்த முதிரை சிம்பிளா ஒரு முதிரை செய்யலாம். ஏன்னா யோகான்றது ரெகுலரா செஞ்சுட்டு தான் யோகா செய்ய முடியும். இவங்களுக்கு வந்து சிம்பிள் முதிரை பயிற்சி செய்யலாம். அந்த முதிரையோட பெயர் வந்து கணேச முத்திரை. அது எப்படி செய்யறத நான் சொல்றேன். இப்போ வந்து கை விரல்களை இப்படி மடக்கிக்கங்க. அது மேலே வலது கை, இந்த கை மேலே வலது கை இப்படி வச்சு, ஓகே. இப்போ நல்லா இழுக்கிற மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, கரெக்ட், சூப்பர். ஃபஸ்ட்டு செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுகர் வேற இருக்கா உங்களுக்கு எதுவும்? ஓகே, சுகர் இருக்கப்போ இது ரொம்ப பெஸ்ட். இது ஒரு முதிரை. சுகரை வந்து நல்லா குணப்படுத்தும். கண்களை மூடி உங்கள் மூச்சு மட்டும் கவனிங்க. அப்படி மைல்டாக இந்த ப்ரெஷரை இந்த கை விரலில் இருக்க ஒரு அழுத்தத்தை கவனிங்க. அதாவது இடது கை விரல் மேலே வலது கை விரல்களை வைத்து ஒரு இழுக்கிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ க்ளோஸாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கணேச முத்திரை செய்கிறதுனால தோள்பட்டை வலி நீங்கும், ஹார்ட் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு 3 டைம்ஸ் செய்யணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆசனம் செய்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.